ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கருட பஞ்சமி பற்றி நாம் பார்க்கலாம். கருட பஞ்சமி எப்போது வருகிறது என்று, அதாவது ஆடி மாதம் 32ஆம் தேதி, ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை என்று கருட பஞ்சமி. அது கடைசி நாள், ஆடி மாத கடைசி நாள். மேலும் அன்று விஷ்ணுபதி புண்ணியகாலம். மாதம் காலையில் பிறந்து விடுவதனால விஷ்ணுபதி புண்ணியகாலம். இதெல்லாம் பஞ்சாங்கத்தில் போடப்பட்டுள்ளது. இந்த கருட பஞ்சமிக்கு என்ன விசேஷம்? நம் புராணங்களை பார்த்தோம்னா பெருமாளின் வாகனம் யாருன்னா கருட பகவான் தான். கருடன் தான் பெருமாளுக்கு வாகனமாக இருப்பவர், கருடனை பார்த்து கொள்பவர். அவருடைய தாய் தந்தை யாருன்னா கஷ்யபர். கஷ்யப ரிஷிக்கு 2 மனைவி, கத்ரு, மினதை. இந்த கத்ருக்கு பிறந்தவர்கள் நாகர்கள், நாகப்பாம்புகள் பிறக்கின்றன. மினதைக்கு கருடன் பிறக்கிறது. ஆக இந்த கருட பகவான் மிகவும் சிறப்பான அம்சம் உடையவர். இவருக்கு ஒரு சகோதரர் யாருன்னா அவர் பேர் அருணன். அந்த அருணன் தான் சூரிய பகவானுக்கு தேரோட்டி இருக்கிறார். முதல்ல அவர் தான் சூரியத்தில் முதல்ல அவர் தான் வருவார். அதனால அவருக்கு அருணோதயம் சொல்றது அவர் பேர் தான். சூரிய பகவான் தேரோட்டி இருக்கிறார். ஆக பகவான் கருட பகவான் மிகவும் விசேஷமான குணங்களை உடையவர். அவரை வணங்கினால் நம்முடைய துன்பங்கள் அவர் முதல் சர்ப்பதோஷம், பித்ருதோஷம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறையும். இதிலிருந்து நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகும். நமக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் உடலில் நிறைவேறும். அந்த அளவுக்கு சிறப்பான நன்மைகள் இவரை வணங்கினால் நமக்கு நடக்கும். கருட பகவான் யாருன்னா பறவைகளுக்கு ராஜா, மங்களம் நிறைந்தவர். கருட பகவான் என்றாலே மங்களம் நிறைந்தவர் என்று ஒரு பொருள். அதாவது வானத்தில் கருடன் வட்டம் பார்த்துருப்போம், அவர் தரிசிப்போம். அது நமக்கு நல்ல ஒரு சகுனம் தான். இந்துக்கள் மிக அது ஒரு புனிதமாக கருடம். இன்னைக்கு கருடன் பார்த்து கருடன் தரிசனம் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு தரிசனம். இவரை சனிக்கிழமையெல்லாம் நாம் தரிசித்தோமானால் நமக்கு நல்ல ஆயுள், தீர்க்க ஆயுளும் கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு. இப்போ கோயிலில் விசேஷம் நடக்கும். இப்போ இந்த கும்பாபிஷேகம்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அப்பெல்லாம் கருடபவன் மேலே வட்டம் விடுவார். அது ஒரு நல்ல சகுனம். இன்னைக்கு கூட நம்ம அந்த சபரிமலை ஐயப்பன் திருவாபரணம் பெட்டி வரும்போது பார்த்தோம்னா கருடன் வட்டம் விட்டு கொண்டே வருவார். ஆக இவருக்கு இன்னும் ஏராளமான சிறப்புகள். இவரை தரிசித்தாலே போதும், நமக்கு நன்மைகள் நிறைய உண்டாகும். கருட பகவான் எப்படின்னா அந்த பகவானை பக்கத்திலே இருந்தே பார்த்துக் கொள்வார், கண் போல் பார்த்துக் கொள்வார். அவர் மேல் அந்த சூரிய ஒளி கூட விடாமல் பார்த்துக் கொள்வார். யாரு? அந்த கருட பகவான் தான். பிருந்தாவனத்துல கண்ணன் விளையாடிட்டு இருக்காரு. அப்போ பாசுரம் இருக்கு, மாலாய் பிறந்த நம்பி மாலே செய்யும் மணாளனை ஏழா பொய்கள் உரைப்பானே இங்கே போத கண்டீரே. மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகுன்னும். வினதை சிறுவன் யாரு? கருடன் தான். அந்த அவருடைய சிறகு. மேலாப்பின் கீழ் வருவானே விருந்தாவனத்தை கண்டோமே என்று நாச்சியார் திருமொழி. அதாவது அங்கே விளையாடிட்டு இருக்காரு. அவருக்கு எப்படி காக்குறேன்னா மேலால் பறந்த வெயில் காப்பான். அந்த வெயில் விழுது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி. அது வினதை சிறுவன் அந்த கருட பகவான் தன் சிறகு என்னும். தன்னுடைய சிறகு நல்ல வீழ்ச்சி. அந்த சூரிய பகவானோட சூரிய ஒளி கூட அந்த பகவான் மேல விழாமல் அவர் அங்கங்கே ஓடி விளையாடுவார். அவர் எந்தெந்த திங்களை போறாரோ, எந்தெந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம்லாம் கருட பகவான் பறந்து அந்த சூரிய ஒளி அவர் மேல் விழாமல் பாதுகாப்பார். அப்பேற்பட்ட பகவான் கருட பகவான். அன்றைய தினம் கருட சேவை நாம் கண்டு தரிசிப்பது மிக நல்லது. ஆலயங்கள் எல்லா பெருமாள் கோயில் பார்த்தா அவருக்குன்னு ஒரு சந்நிதி இருக்கும், கருட பகவானுக்குன்னு ஒரு சந்நிதி இருக்கும். அந்த சந்நிதி அவர் வணங்கிட்டு தான் நான் பெருமாளை வணங்க போனேன். இந்த மாதிரி ஒரு முன்னாடியே அவர் தரிசனம் கொடுப்பார். மிகவும் சிறப்பான அம்சம் உடையவர். இவர் தன் தாயை எப்படி காப்பாற்றினார்? அதாவது ஒரு சமயம் வினதை கத்திற்கு அடிமையாகிவிட்டார். இது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்கு. சரி, தன் தாயை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நாம் விடுவிக்க வேண்டும், என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த கத்திரியுடன் கேட்கிறார். என் தாயை அடிமைத்தனத்தில் விடுவிக்க வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நீ தேவலோகத்தில் இருந்து அமிர்தத்தை கொண்டு வந்து கொடுத்தால் உன் தாயை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிப்போம் என்று சொல்ல, கருடன் என்ன பண்றாரு? தேவலோகத்துக்கு போய்
அந்த அமிர்த கலசம் கூட ஒரு சாதாரண விஷயம் இல்லை, அதுவே நிறைய விஷயம் இருக்கு. அதையெல்லாம் போராடி கொண்டு வந்து அங்கே கர்த்தரிவிட கொடுத்து தன் தாய் அடிமை தான் சொல்லிட்டு மீட்டு வருகிறார். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான குணமுடையவர். இவரை வணங்கும் போது நமக்கு நல்ல உயர்வு உண்டாகும். சில பேர் ரொம்ப கஷ்டமா இருக்க, சொந்தமா தொழில் ஆரம்பிக்கலாமா என்று சில பேருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். ஆரம்பிச்சா என்ன, நான் முன்னுக்கு வந்துடலாமேன்னு சில பேர் நினைக்கலாம். நிறைய விஷயம் இருக்கு. நான் உலகத்தில் ஒருத்த வாழ்க்கையில் முன்னுக்கு வரது அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டா வராங்க. இதே அடிமையா இருக்க வேண்டியிருக்கு. நான் ஒரு சொந்த தொழில் ஆரம்பிச்சா என்ன மனசுல இருக்கு வச்சுக்கிட்டேன். நீங்க இந்த கருட பகவான் வணங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நல்ல பலனை கொடுக்கக்கூடியவர். இந்த கருட பஞ்சமி என்ற அமிர்தத்தை கொண்டு வந்து தன் தாயை அடிமை தந்தர்களுக்கு மீட்டவர் கருட பகவான். மங்கள அனுபவம்.